வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தளபதி 69 ஆமாங்க. அடுத்த படத்தோட அப்டேட் நெறைய வந்துட்டு இருக்கு. ஸோ, உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். ஸோ, அடுத்த படத்துல கேஸ்ட் அண்ட் க்ரூ அந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா ஹீரோயின். ஹீரோயின் வந்து சமந்தா அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னும் அஃபிஷியல் ஆவல. பட் எனக்கு தெரிஞ்ச லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, சிம்ரன் சிம்ரன் தான் நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. எனக்கு அதான் பிடிக்கும் எனக்கு. சமந்தா விட எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் வந்து சிம்ரன் தான். ஏன்னா சிம்ரனும் விஜய் உங்களுக்கு தெரியும். பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேர். இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக கோட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸ்னேகா விஜய் பார்க்கவே செம்மையாக இருந்தது. ப்ளஸ் நல்லா நடிப்பாங்க சிம்ரன்னு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச சிம்ரன் தான் ஓகேவாகவும் நினைக்கிறேன். ஸோ சிம்ரன். இன்னொன்று மிகப்பெரிய அப்டேட் என்னென்னா மோகன்லால் இந்த படத்தில் நடிக்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அதுவும் அஃபிஷியலாக இல்லை. பட் ரூமர் போயிட்டுருக்கு. ஸோ நடக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய அப்டேட். அதேமாதிரி டிஓபி வந்து சத்யன் பண்ணுறாரு. அதுமாதிரி டெக்னிக்கலாகவும் இந்த க்ரூ சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அப்படின்னு இப்போதைக்கு தகவல் வருது. எதுவுமே அஃபிஷியல் ஆகலை. பட் அனிருத்ன்றது ஒரு 80% அஃபிஷியல் ஆகிருக்கு. அதே மாதிரி பிரேமுலு ஃபேம் மமதா அவங்களும் நடிக்கிறதா வந்திருக்கு நியூஸு. ஸோ அவங்களும் கண்டிப்பாக ஒரு ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி எடிட்டர் வந்து பிரவீன், அதுவும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து சில பேர் விஜய் சேதுபதி ஒரு கேரக்டர் பண்ணோட ரூமர்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் உண்மையானு தெரில. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், விஜய் மாநாடு வந்து இப்போ அக்டோபர் தள்ளி போட்டிருக்காங்க. பட் இந்த படத்துக்கு வந்து பூஜை தான் போட போகிறாங்க. இப்போ வர நெக்ஸ்ட் வீக்கு பூஜை போட்டுட்டு ஷூட்டிங்லாம் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஏன்னா விஜய் வந்து அடுத்த ஒரு 2-3 மாதம் வந்து ஃபுல்லாக அரசியலில் இருப்பார். ஸோ ஷூட்டிங் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி டிசம்பர் இல்லை ஜனவரி அப்படி தான் ஆரம்பிக்கும். ஸோ படம் வந்து எப்படியும் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும். இது என்ன மாதிரி படமாக இருக்குன்னா, இது வந்து ஒரு வினோத் படமாக இருக்கும். இது கண்டிப்பாக வந்து ஒரு பயங்கர கமர்ஷியல் படமாக இருக்காது. கோட் மாதிரிலாம் அவங்களால எதிர்பார்க்க முடியாது. அகெயின் இது வந்து உண்மை சம்பவம் சில விஷயங்களை வச்சு சோஷியல் இஷ்யூ வச்சு தான் எடுக்கிறதா இருக்குது. நிறையா ரூமர்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரூமர் என்னென்னா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. விஜய் வந்து ஒரு திரைப்படத்தில் வர மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், இன்வெஸ்டிகேட் பண்ணுவார், அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக நிறையா அரசியல் சாயம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் வினோத் வந்து அதில் வந்து பயங்கர மாஸ்டர். அவங்க சதுரங்க வேட்டையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ துணிவில் கூட கொஞ்சம் லைட்டாக தொட்டிருப்பார். பட்டு அந்த மாதிரி வந்து பயங்கரமான எக்ஸ்பர்ட் அவர். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. இது வந்து பயங்கர பிரம்மாண்டமான படம்லாம் சொல்ல முடியாது. இது கொஞ்சம் கோட்டை கம்பேர் பண்ண கொஞ்சம் சின்ன பட்ஜெட் படம் தான். பட் இந்த படம் வந்து கண்டென்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸ்டார் கேஸ்ட்டும் வந்து பயங்கரமாக இருக்குது. டெக்னிக்கலாக சரியான ஒரு டீமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸும் பாருங்கள், மோகன்லால், விஜய் சேதுபதி கூட கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிளிக் ஆச்சுன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். இன்னொன்று அஃப்கோர்ஸ் இது ரொம்ப சேட். நானும் விஜய் ஃபேன் தான். இது கடைசி படம்னால கண்டிப்பாக இது வந்து பயங்கர ஒரு எமோஷ்னலாக இருக்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கெலாம். ஸோ வந்து ஆனால் பட் இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக வந்து தளபதிக்கு வந்து அமையுன்றது சந்தேகமே கிடையாது. ஸோ வந்து இப்போது எதுவுமே வந்து ஃபுல் அஃபிஷியலாகல. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின்லாம் சிம்ரனாக தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இன்னும் அடுத்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் அவங்களாம் யாருன்னு சொல்லிட்டு ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மியூசிக் டேரக்டர் கூட சில பேர் மாற்ற, சில பேர் யுவன்றாங்க. பட் யுவன்லாம் இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா யுவனுக்கு உங்களுக்கு தெரியும், வலிமை அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவுக்கும் வினோத்துக்கும் சில பிரச்சனைகள் உண்டாயிருக்கு. நானும் யுவன் ஃபேன் தான். பட் ஆனால் வந்து வினோத்தும் யுவனும் செய்கிறது வந்து ரொம்ப ரேரு. பட் இருந்தாலும் மற்ற மியூசிக் டேரக்டரும் ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்து அனிருத் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இப்போ நிலவரம். ஸோ இன்னும் வர வாரங்களில் வந்து என்னென்ன அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். பட் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதே மாதிரி ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.